நான் சிவகங்கையிலேருந்து ஆர்த்தோ டாக்டர் சிவகுமார் பேசுகிறேன். சிவகங்கை அப்படின்னாவே நிறைய பேருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் முகம் சுளிக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து, இதுதான் மக்களுக்கு தெரியுது. ஆனால் அதெல்லாம் ஒரு 1% தான். அதையெல்லாம் தாண்டி 99% பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, கல்லூரி பிள்ளைங்க எல்லாம் பயங்கர பிரில்லியன்ட். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாவே சிவகங்கை மாவட்டம் தான் முதலிடம், 2வது இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அது பூரா வெளியில தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு, அதாவது பள்ளியில படிக்கிறவங்க, கல்லூரியில படிக்கிறவங்க விஷயத்தை படிக்கிறத ஊக்குவிக்கிறதுக்காகவும் திறமைகளை இன்னும் மேற்கொண்டு உள்ள திறமைகளை வெளியிலே கொண்டு வரவும் நம்ம ஜெயம் அறக்கட்டளை மூலமாக ஒரு கட்டுரை போட்டி, ஒரு ஆவணப்படம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக தனித்தனியா, பள்ளிகளுக்கு தனியா, கல்லூரிகளுக்கு தனியா. முதல் பரிசு 75,000, 2வது பரிசு 50,000, 3வது பரிசு 25,000. இது பள்ளிக்கூடத்துகளுக்கு தனி, கல்லூரிகளுக்கு தனி, 2 பிரிவினர்களுக்குமே இந்த பரிசு நாங்கள் கொடுக்குறோம். இதோட நோக்கம் என்னன்னா, சிவகங்கை மாவட்டத்தோட பழைய பண்பாட்டு வாழ்வியல்கள் ஒப்பீடு பண்றது ஒண்ணு. 2வது என்னன்னா, அன்றாட வாழ்வில் நாம் பார்த்து வியந்த மாமனிதர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆட்களை ஒரு கட்டுரை மூலமாகவோ இல்ல ஆவணப்படம் மூலமாகவோ எங்களுக்கு எழுதி அனுப்பணும். இது அனுப்பி அதை எங்களுடைய குழு அதை தேர்ந்தெடுத்து அதற்கான முதல் பரிசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 75,000, 50,000, 25,000 அந்த முதல் பரிசு, 2வது பரிசு ஒரு நிகழ்ச்சி வச்சு நாங்க கொடுக்க நினைக்கிறோம். இதோட முக்கியமான நோக்கமே என்னன்னா, எங்க மாவட்டத்தோட பெருமைகளை வெளியில கொண்டு வர்றது ஒண்ணு, எங்க மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் யாருக்கும் சிலைத்தவர்கள் அல்ல அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக 2வது எங்க மாவட்டத்துல இன்னும் தொய்வா, ஏன்னா இன்னைக்கு பூரா எல்லா பிள்ளைகளும் என்ன செல்போனு, டிவின்னு பார்த்துக்கிட்டு அதுல கொஞ்சம் மங்குறாங்க. அந்த மிச்சம் இருக்க பிள்ளைகளையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களையும் எந்த தொய்வும் இல்லாம இந்த சமுதாயத்துல அவங்களும் ஜொலிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த விஷயத்தை நாங்க முன்னெடுத்திருக்கோம். இதற்கான ஆதரவுகளை நீங்க உங்க குழந்தைகளுக்கோ இல்ல உங்க அண்ணன் தம்பிகளுக்கோ சொல்லி அவங்களை இந்த போட்டியில கலந்துக்கிற சொல்லுங்க. இந்த போட்டியோட விதிமுறைகள், இந்த போட்டிக்கான முழு விவரங்களை இதுல உள்ள கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இல்ல அதுக்கு கீழே உள்ள லிங்க்லயும் கொடுத்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த கட்டுரை, இந்த ஆவணப்படங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய கடைசி நாட்கள் இந்த கட்டுரைகள்லாம் சேரக்கூடிய கடைசி நாள் செப்டம்பர் 30 வச்சிருக்கிறோம். திருப்பி இந்த கட்டுரைகள் பூரா ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நடுவர் குழு மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகளுக்கான பரிசுகளை வழங்கக்கூடிய விழா நாள் எல்லாமே அக்டோபர் மாத இறுதிக்குள்ள நடக்கும். அதற்கான டேட்டுகளை நாங்க யாரா செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க தெரிவிச்சிருவோம். கட்டுரைகள், அந்த ஆவணப்படங்களுக்கான அந்த சிடிகளோ இல்ல பென்ட்ரைவோ அதை நீங்க அனுப்ப வேண்டிய முகவரிகள் அந்த ஸ்கிரீன்ல தெரியுற முகவரிக்கு நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா, செப்டம்பர் 30க்குள்ள அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பூரா நாங்க சீக்கிரம் ஆய்வு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.